நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெப்பநிலை எதனை பொறுத்தது? பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயங்கும் வேகத்தை பொறுத்தது. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடுக. வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவு எது? வெப்பம். கலோரி என்பது என்ன? ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு. வெப்ப ஆற்றலின் திசையை தீர்மானிப்பது எது? வெப்பநிலை. ஒரு பொருளின் வெப்பநிலை மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்கும் எனில் அவற்றிடையே எத்தொடர்பு இருக்கும்? வெப்ப தொடர்பு. பொருள்கள் வெப்பப்படுத்தும் போது குளிர்விக்கும் போதும் என்னவாகின்றது? வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர வைக்கும் போது சுருங்கும். பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் எடை என்னவாகும்? எடை மாறாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஏன் விரிவடைகின்றன? பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரிப்பதால் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியும் அதிகரிக்கிறது. எனவே பொருட்கள் விரிவடைகின்றன. ஆய்வகங்கள், சமையலறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது? போரோசிலிகேட் கண்ணாடி, அதாவது ஃபைரெக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் உள்ள மின் நிலையங்கள். அனல் மின் நிலையங்கள் நெய்வேலியில் இருக்குது, கடலூர், எண்ணூர், திருவள்ளூர். நீர் மின் நிலையங்கள் மேட்டூர், சேலம், பாபநாசம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கூடங்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். காற்றாலை மின் நிலையங்கள் ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கயத்தாறு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அனல் மின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? இயக்க ஆற்றல், மின்னாற்றல். அணுமின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? அணுக்கரு ஆற்றல், இயக்க ஆற்றல், மின்னாற்றல். காற்றாலைகளில் பயன்படும் ஆற்றல் இயக்க ஆற்றல். மின்கலனில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் வேதியாற்றல், மின்னாற்றல். மின்கலன்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதன்மை மின்கலன், துணை மின்கலன். மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன் எது? முதன்மை மின்கலன், ஒரு முறை மட்டும் பயன்படுபவை. முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு எவைனா சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள், சிறிய உருவ அளவு உடையவை. பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய மின்கலன் துணை மின்கலன். துணை மின்கலன்களுக்கு எடுத்துக்காட்டு கைபேசி, மடிக்கணினி, வாகனங்கள், அவசர கால விளக்குகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அமைப்பு மின்கல அடுக்கு.